Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடியா ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்கவில்லை என அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, காரியப்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திருச்சுழி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் நுழைவாயில் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் நோயாளிகள் சிரமம் அடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூர் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. வெற்று மாடல் திமுக ஆட்சியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதோடு ஆங்காங்கே மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 1000க்கும் மேற்பட்ட வாழை, தென்னை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெத்தலைக்காரன் தோட்ட பகுதியில் இந்திராணி என்பவரின் வீட்டின் மேற்கூரை சூறாவளி காற்றில் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அதே பகுதியில் 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு செடிகள் உடைந்ததுடன் வேரோடு சாய்ந்தது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட வாழை, தென்னை மரங்களும் முறிந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழை, தென்னை மரங்கள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.